சென்னைன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லார் மைண்டுக்கும் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா, ஒண்ணு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஆனா சவுத் இந்தியாவுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு? சென்னை ராயபுரத்துல. அத வந்து ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்னு அழைப்பாங்க. இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா, ஜூன் 28, 1856ல ஓபன் பண்ணிருக்காங்க. இதுதாங்க ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இது இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இதுக்கு வந்து 169 வருஷம் ஆயிடுச்சு ஓபன் ஆகி. இந்தியன் ரயில்வேலயே இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் சவுத் இந்தியாவுக்கு இங்க இருந்து தான் ஆப்ரேட் பண்ணப்பட்டது. இந்த ஸ்டேஷன் லார்ட் ஹாரிஸ் தலைமையில ஓபன் பண்ணாங்க. இவர் யாருன்னா அப்ப உள்ள சென்னை கவர்னரா இருந்திருக்காரு. ஜூலை 1, 1856ல ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் விட்டுருக்காங்க. எங்க இருந்துன்னா ராயபுரம் ரோட்ல டு வலஜா ரோடு. அப்ப வந்து அது ஏர்காட்ன்றது. இதுல வந்து 300 பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க. இந்த ஸ்டேஷனை டிசைன் பண்ணது யாருன்னா ஒரு இங்கிலீஷ் மேன் தான். அவர் பேர் வந்து வில்லியம் ஆல்ஃபி ட்ரேசி. இவர் வந்து எந்த ஸ்டைல்ல பண்ணியிருக்காருன்னா ட்ரெடிஷனல் யூரோப்பியன் ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1873ல ஓபன் பண்ணி இயங்க ஆரம்பிச்சிச்சோ அப்பதுல இருந்து இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே இது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. 10,500 பேசஞ்சர்ஸ் வந்து பர் மந்த் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போகுது. 40 எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது இந்த ட்ராக்ல. அதே நேரத்துல 7 எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இந்த இடத்துல ஓடுது. மொத்தத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹிஸ்டரியில ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சி வச்சிருக்கு. உங்க தாத்தா பாட்டி கிட்ட இதை பத்தி கேட்டு வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.